வெல்கம் பேக் டு கல்வி வளா யூடியூப் சேனல். ஸோ நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டுக்கான பப்ளிக் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஸோ ப்ரீவியஸ் நம்ம போட்டிருந்த சப்ஜெக்ட், ஸோ சயின்ஸ் அண்ட் மேக்ஸ், தமிழ், ஸோ மோஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் 10th. ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம நம்மளோட சேனலில் இருக்குது. அதை விசிட் பண்ணி பார்க்காதவங்க போய் பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் சோஷியல் சயின்ஸுக்கு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம அப்லோட் பண்ணும்போதே 2 டைப்புக்கு அப்லோட் பண்ணோம், ஓகேங்களா. ஸோ தமிழ் மீடியத்துக்கும் நம்ம எடுத்து பண்ணணும், இங்கிலீஷ் மீடியத்துக்கும் எடுத்து பண்ணணும், ஓகேங்களா. இவங்களுக்கு பண்ணால் இவங்களுக்கு விட்டால் அது நல்லா இருக்காது இல்லையா. ஸோ அதனால் நம்ம ஆல்ரெடி சயின்ஸ் நம்ம இங்கிலீஷ் மீடியத்துக்கு எடுத்து பண்ணோம், அதுக்கப்புறம் திருப்பி தமிழ் மீடியத்துக்கும் அவங்களுக்கு எடுத்து பண்ணியிருந்தோம். அதே மாதிரி சோஷியல் சயின்ஸ் ஸோ தமிழ் மீடியத்துக்கு எடுத்து பண்ணியிருக்கேன். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்னா ஸோ இதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் நான் இங்கிலீஷ் மீடியத்துக்கான வீடியோ ரெடி ஆகும். இன்னும் ஒரு 2 or 3 டேஸில் நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். அது நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. சோஷியல் சயின்ஸுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th சமூக அறிவியல் 2025 வரக்கூடிய பொதுத் தேர்வுக்கான முக்கிய வினாக்கள், 2 மதிப்பெண் வினாக்கள் நம்ம பார்க்க போகிறோம். சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுடைய சேனல் இந்த மந்த்து தான் January 1 ஸ்டார்ட் பண்ணோம், நியூ இயர் அன்றைக்கி. ஸோ இப்போ வரைக்கும் நான் ஒரு 80 சப்ஸ்கிரைபர் கிட்டே போயிருக்கு. ஸோ நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி தொடர்ந்து எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். கல்வி வளா சேனலுக்கு 2 மதிப்பெண் வினாக்கள். ஸோ இதில் இந்த ஒரு பிடிஎஃப் நான் ரெடி பண்ணேன். இதில் புக் பேக்கில் இருக்கிற ஃபுல் கொஷின் நான் கொடுத்துருப்பேன். இதில் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நான் அழகு வைஸாக கொடுத்துருக்கேன், ஒவ்வொரு அழகா அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய புக்கை எடுத்துக்கோங்க. நான் சொல்ல அந்த கொஷினை புக்கில் இருக்கும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது இன்னொரு விஷயம். ஸோ புக்கில் இல்லாத கொஷின் நான் ஒரு சிலது இதில் வரும். ஏன் அப்படின்னா ஒரு சில டைமில் உள்ளேருந்து கூட கேட்குறாங்க, ஓகேங்களா. ஸோ மோஸ்ட் ஆஃப் 99% உள்ளேருந்து கேட்க மாட்டாங்க, ஓகேங்களா. ஸோ ஒரு சில டைமில் அது உள்ளேருந்து கேட்டுடுறாங்க. ஸோ நம்ம ரெஃபர் போன வருஷம் கொஷின் எடுத்து பார்க்கும்போது ஸோ நம்மளுக்கு உள்ளே கேட்டுருந்தது. ஸோ அது ஒரு சில கொஷின் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் சைடில் பென்சில் புக்கில் எழுதிக்கிங்க, ஓகேங்களா. ஸோ அது உங்கள் புக்கில் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ புக்குக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த புக் பேக் பின்னாடி அதில் இருக்காது, ஓகேங்களா. ஸோ நான் இதில் சொல்கிறேன், எந்த கொஷின்னு நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த வரலாறு, ஸோ அழகு 1ல் ஃபஸ்ட்டு கொஷின், மூவர் கூட்டு நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுங்க. ஃபஸ்ட்டு கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 3வது கொஷின், ஸோ பதுங்குழிப்போர் முறை குறித்து நீங்கள் அறிந்தது என்ன. அதே மாதிரி 5வது கொஷின், ரஷ்ய புரட்சியின் உலக அளவிய தாக்கத்தினை கோடிட்டு காட்டுக. அப்புறம் 6வது கொஷின், பன்னாட்டு சங்கத்தின் தோல்விக்கான ஏதேனும் 2 காரணங்களை பட்டியலிடுக. ஸோ இந்த 4 கொஷினை நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா. ஸோ மற்றது இருக்கிறது விட்டுருங்க. ஸோ நான் அதில் சொல்கிறது மட்டும் நீங்கள் அப்படியே நோட் பண்ணிவிட்டு வாங்க, ஓகேங்களா. ஸோ ஒரு சிலது உங்கள் டீச்சர் சொல்லாத கொஷினும் இதில் இருக்கும். அது நம்மளுடைய ஜட்ஜ் படி நம்ம எடுத்திருக்கோம், ஓகேங்களா. ஸோ ரிப்பீட்டடாக எல்லா டைமும் ஒரே கொஷின் ரிப்பீட் ஆகாது. ஸோ அந்த ஒரு அனலைஸ் இருக்குது. ஒவ்வொரு பப்ளிக் அப்புறமும் ஒரு பேட்டர்ன் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. அந்த இதில் நான் இது கொஞ்சம் நான் போன தாட்டி கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த தாட்டி உங்களுக்கு ஈஸியாக தான் வரும் கொஷின், ஓகேங்களா. ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்ல. அழகு 2ல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஷின், இந்தோசீனாவில் நடைபெற்ற வெள்ளை பயங்கம் குறித்து நீங்கள் அறிந்தது என்ன. அப்புறம் 8வது கொஷின் எழுதுங்க, மன்ரோ கோட்பாட்டை விளக்குக. அதுக்கப்புறம் டாலர் ஏகாபத்தியம் தெளிவுபட விளக்குக அப்படின்றதுக்கு. இந்த 3 கொஷினை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அழகு 3ல் பார்த்தீங்க அப்படின்னா 13வது கொஷின், ஸோ ஹிட்லர் ஜெர்மனி மக்கள் ஆதரவை எவ்வாறு பெற்றார், ஓகேங்களா. ஸோ அது ஒரு கொஷின். அதே மாதிரி 12வது கொஷின் நோட் பண்ணிங்க, முதல் உலகப் போருக்கு பிந்தைய உலகத்தின் 3 முக்கிய சர்வாதிகாரி ஆவர். அப்புறம் 16வது கொஷின், பன்னாட்டு நிதி அமைப்பின் IMF நோக்கங்கள் யாவை, ஓகேங்களா. ஸோ அந்த அழகு 3ல் அந்த கொஷின் போதும். ஸோ அழகு 4ல் பார்த்தீங்க அப்படின்னா 19வது கொஷின், மார்ஷல் திட்டம் என்றால் என்ன. அதுக்கப்புறம் 3ஆம் உலக நாடுகள் பற்றி ஒரு குறிப்பு வரைக, ஓகேங்களா. 20வது கொஷின். அதுக்கப்புறம் 18வது நோட் பண்ணிங்க, ஓகேங்களா. பாக்தாத் உடன்படிக்கை பற்றி அறிந்ததை எழுதுக. இது அழகு 4ல். அதுக்கப்புறம் அழகு 5ல் பார்த்தீங்க அப்படின்னா
சுவாமி ராமலிங்க சீர்திருத்தங்கள் பற்றி சிறு குறிப்பு வரைக, அது ஒரு கொஷின். அதே மாதிரி வந்து நமக்கு வந்து அடுத்தது 24 கொஷின், சீர்திருத்த இயக்கங்களுக்கு சமய இயக்கங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை. அப்புறம் வந்து 26வது கொஷின், அயோத்திதாசர் இலங்கை சென்ற போது நடந்த நிகழ்வு என்ன. ஓகேங்களா. ஸோ அதில் வந்து ஒரு 3 கொஷின் நோட் பண்ணிக்கங்க, மற்றதெல்லாம் நீங்கள் வந்து விட்டுருங்க. ஸோ அழகு 6ல் வந்து 28வது கொஷின், ஹேரான் என் நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் வந்து களக்காடு போரின் முக்கியத்துவம் யாது. அப்புறம் வந்து 31வது கொஷின், ஸோ திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தில் 1801 கூறுகளை தருக. ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து அழகு 7ல் 32வது கொஷின், 1857ஆம் ஆண்டின் கான்பூர் படுகொலை பற்றி குறிப்பு வரைக. அப்புறம் வந்து 33வது கொஷினும் வந்து வாரிசு இழப்பு கொள்கை அடிப்பில் பிரிட்டிஷ் அரசு இணைந்து கொள்ளப்பட்ட பகுதி பட்டியலிடவும். அப்புறம் வந்து 35வது கொஷின், தன்னாட்சி ஹோம் ரூல் இயக்கத்தின் குறிக்கோள்களை விவரிக்கவும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து அழகு 8ல் பார்த்தீங்க அப்படின்னா 36வது ஜாலியன் வாலா பாக் படுகொலை பற்றி விவரிக்கவும். அடுத்தது வந்து 37வது கொஷின். ஓகேங்களா. ஒத்துழையாமை இயக்கத்தை ஏன் காந்தியடிகள் திரும்ப பெற்றார், அந்த ஒரு கொஷின்ஸ். ஒரு சிலது வந்து நம்மளுக்கு ஃபில்லிங் மிஸ்டேக்காக இருக்கும். ஸோ அது நம்ம பிரிண்ட் பண்ணும்போது ஏன்னா டே டு நைட் வந்து நம்ம கண்மூடி எடிட் பண்ணாலும் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஏன்றது வரும். அதுக்கப்புறம் வந்து 38வது சைமன் குழு புறக்கணிக்கிறது ஏன், அது பார்த்துங்க. அப்புறம் அழகு 9ல் வந்து 40வது வருஷம் திருநெல்வேலி எழுச்சி பற்றி ஒரு குறிப்பு வருக. அதுக்கப்புறம் வந்து 43வது தமிழ்நாட்டில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை கோடிட்டு காட்டுக. ஸோ அது வந்து இப்போ அதில் 2 வந்து பார்த்துங்க. அப்புறம் வந்து அழகு 10ல், ஸோ அழகு 10ல் பார்த்தீங்க அப்படின்னா 44வது கொஷின். ஓகேங்களா. தமிழ் மறுமலர்ச்சி குறித்து சிறு குறிப்பு வரைக. அப்புறம் வந்து 46வது கொஷின், நீதி கட்சிகளில் நிறைவேற்றப்பட்ட இந்து சமய அறநிலைய சட்டத்தின் முக்கியத்துவத்தை விவாதிக்கவும். அதுக்கப்புறம் வந்து 49வது, ஸோ பெரியாரை ஒரு பெண்ணியவாதியாக மதிப்பிடுக. ஓகேங்களா. ஸோ அந்த கொஷின் வந்து பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து புவியியல் ஜியாகிரஃபி. ஸோ அதில் வந்து அழகு 1ல் வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் அண்டை நாடுகளின் பெயர்களை கூறுக, ஃபஸ்ட்டு கொஷின். அதுக்கப்புறம் வந்து 3வது கொஷின். ஓகேங்களா. தக்கான பீடபூமி குறிப்பு வரைக. அப்புறம் வந்து அடுத்தது வந்து 6வது கொஷின், வானிலையில் வரையறு. ஓகேங்களா. ஸோ நான் சொல்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ கரெக்டாக நம்ம சொல்கிறது மட்டும் படிங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து 90%, 99% வந்து இதில் வந்து கொஷின் தாண்டி வேறு எங்கேயுமே போகாது. ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து அழகு 2ல், ஸோ அழகு 2ல் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபஸ்ட் 7th கொஷின் பார்த்தீங்க. ஓகேங்களா. இயல்பு வெப்ப வீழ்ச்சி என்றால் என்ன. அப்புறம் வந்து 9வது கொஷின், பருவமழை வெடிப்பு என்றால் என்ன. அதே மாதிரி 10வது கொஷின், அதிக மழை பெறும் பகுதிகளை குறிப்பிடுக. அது சின்ன ஒரு 2 பாயிண்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து 11வது கொஷின், இந்தியாவில் சதுப்பு நில காடுகள் காணப்படும் இடங்களை குறிப்பிடுக. ஸோ ஓகேங்களா. 11, அதுவும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது 2, 3 எழுதுவீங்க. அதுக்கப்புறம் வந்து 12வது கொஷின் பார்த்தீங்கன்னா மண் வரையறு. ஓகேங்களா. அது ஒரு கொஷின் பார்த்துங்க. அழகு 3, ஓகேங்களா. நம்ம ஜியாகிரஃபியில் அழகு 3ல் பார்த்தீங்க அப்படின்னா 13வது கொஷின், இந்தியாவில் காணப்படும் மண் வகைகளின் பெயர்களை பட்டியலிடுக. ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து 14வதும் ஓகேங்களா இம்பார்ட்டன்ட் தான். ஸோ கரிசல் மண்ணில் ஏதேனும் 2 பண்புகள் எழுதுக. அப்புறம் வந்து 15வதும் பல்நோக்கு திட்டம் என்றால் என்ன. ஏன்னா இது ஃபுல்லாக இந்த 3 கொஷினும் பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க, அதனால நான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் 16வது வெரி இம்பார்ட்டன்ட், ஸோ வேளாண்மை வரையறை. ஏன்னா தமிழ்நாட்டில் வேளாண்மை ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்று. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இதில் ஃபுல்லாக வந்து எல்லா கொஷினும் நீங்கள் வந்து படிங்க. ஓகேங்களா. ஸோ இந்த அழகு 3 பொறுத்த வரைக்கும் ஏன்னா சின்னதாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது வந்து நம்ம ஏன் அது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லி நம்ம தகர்க்கவும் முடியாது. ஏன்னா வந்து இது ஃபுல்லாகவே இம்பார்ட்டன்ட் தான் நம்மளுக்கு. ஏன்னா சின்னதாக தான் இருக்கும். ஓகேங்களா. இந்த ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் முடிஞ்சால் ஃபுல்லாக படிங்க, இல்லை நான் சொன்னது மட்டும் படிங்க. லாஸ்ட்டாக 19வது கால்நடைகள் என்றால் என்னன்னு சேர்த்துங்க. நான் வந்து சொன்னது மட்டும் படிங்க, இல்லை உங்களால் முடிஞ்சால் எல்லாமே படிச்சிருங்க. அதில்
அப்புறம் அழகு 4ல் பார்த்தீங்க அப்படின்னா 20வது கொஷின் கனிமங்கள் மற்றும் அதன் வகைகள் யாவை. அப்புறம் வந்து 22வது இயற்கை எரிவாயு என்றால் என்ன. அப்புறம் வந்து 23வது இந்தியாவில் சணல் உற்பத்தி செய்யும் முக்கிய பகுதிகளை குறிப்பிடுக. ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட். 24வது இம்பார்ட்டன்ட் தான். இந்தியாவின் முக்கிய எண்ணெய் உற்பத்தி பகுதிகளை குறிப்பிடுக. அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா. ஏன்னா நம்மளுக்கு ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக நம்மளுக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட் மாதிரி தான் கவர் ஆகும். ஏன்னா ஈஸியாகவும் இருக்கும், அது அவ்வளோ டஃப் ஒன்றும் கிடையாது. அடுத்தது வந்து அழகு 5ல் பார்த்தீங்க அப்படின்னா 25வது கொஷின் மனிதவள மேம்பாடு என்றால் என்ன. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நினச்சா நம்மளுடைய சேனலை எங்கேயும் எடுத்துகிட்டு போகலாம், உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஸோ நம்மளும் வந்து டே டு நைட்டாக வந்து ஒர்க் பண்ணி வீடியோ போட்டுட்ருக்கோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து போக முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் வந்து 26வது கொஷின் ரயில் போக்குவரத்தின் நன்மைகள் ஏதேனும் 4 எழுதுக. அப்புறம் 27வது பன்னாட்டு வணிகம் வரையறை. அதுக்கப்புறம் வந்து 30வது கொஷின் தெரி என்றால் என்ன. அப்புறம் வந்து 31வது கொஷின் கடற்கரை சமவெளி எவ்வாறு உருவாகிறது. அதுக்கப்புறம் வந்து 32வது தமிழ்நாட்டின் முக்கிய தீவுகளை குறிப்பிடுக. அப்புறம் வந்து 35வது கொஷின் புயலின் போது வானிலை மையம் மீனவர்களை எவ்வாறு எச்சரிக்கிறது. ஓகேங்களா. ஸோ இந்த 34வது டைமில் இருந்தால் பாருங்கள் பேரிடர் அபாய நேர்வு வரையறை. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் அந்த அழகு 6ல் கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின். அப்புறம் அழகு 7ல் அழகு 7ல் பார்த்தீங்க அப்படின்னா 36வது கொஷின் தமிழ்நாட்டின் வேளாண் பருவகாலங்களை எழுதுக. அப்புறம் வந்து கோயம்புத்தூர் ஏன் தமிழ்நாட்டின் மாஸ்டர் என அழைக்கப்படுகிறது அந்த கொஷின். அப்புறம் வந்து 39வது கொஷின் பறக்கும் தொடருந்து திட்டம் MRTS என்றால் என்ன. ஓகேங்களா. ஸோ 40வது இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. அடுத்தது வந்து குடிமியல். ஓகேங்களா. குடிமியலில் அழகு 1ல் ஃபஸ்ட்டு கொஷினு அரசியலமைப்பு சட்டம், அதாவது அரசியலமைப்பு என்றால் என்ன. அடுத்தது வந்து குடியுரிமை என்பதன் பொருள் என்ன. அதுக்கப்புறம் வந்து இந்தியாவின் செம்மொழிகள் எவை, 4வது கொஷின். அப்புறம் வந்து 6வது கொஷின் மத்திய மற்றும் மாநில அரசுக்கு இடையே உறவுகளை 3 தலைப்புகளில் பட்டியலிடுக. ஓகேங்களா. ஸோ அந்த அழகு 1ல் அதுதான் இம்பார்ட்டன்ட் கொஷின். அப்புறம் வந்து அழகு 2ல் பார்த்தீங்க அப்படின்னா 7th கொஷின். ஓகேங்களா. மத்திய அரசின் பல்வேறுபட்ட அரசுகளின் வகைகள் யாவை. அதுக்கப்புறம் 8வது கொஷின் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் யாவை. அப்புறம் வந்து 10வது கொஷின் நிதி மசோதா என்றால் என்ன. ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து அழகு 3ல் ஓகேங்களா. அழகு 3ல் 11வது கொஷின். ஸோ மாநில ஆளுநரின் முக்கியத்துவம் என்ன. அப்புறம் வந்து 12வது கொஷின் ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கான தகுதிகள் என்ன. 13வது இம்பார்ட்டன் தான் உயர் நீதிமன்றத்தின் தனக்கென உரிய நீதி வரையறை அதிகாரங்கள் யாவை. ஓகேங்களா. ஸோ சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ 13 நிமிஷம் கிட்ட ஆகுது. ஸோ ஓகேங்களா. ஸோ அழகு 4ல் ஓகேங்களா. ஸோ 14வது கொஷின் வெளியுறவு கொள்கை என்றால் என்ன இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து அது வந்து 14வது கொஷின் இந்திய அணிசேரா கொள்கை தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்ன. அப்புறம் வந்து 20வது கொஷின் வெளியுறவு கொள்கையின் முக்கிய அம்சங்களை குறிப்பிடுக. ஸோ அது இம்பார்ட்டன்ட். அழகு 5ல் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் அண்டை நாடுகள் பெயர்களை எழுதுக. 21வது. அப்புறம் வந்து 22வது பாருங்கள் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுக. ஸோ அது மட்டும் போதும். ஸோ அது இதில் நெக்ஸ்ட்டு வந்து பொருளியல். ஸோ பொருளியல் வந்து அழகு 1ல் நாட்டு வருமானம் வரையறை. ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கும், அதாவது வந்து டைப் பண்ண கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அப்புறம் வந்து 2வது கொஷினாக இம்பார்ட்டன்ட் தான் ஜிடியின் முக்கியத்துவத்தை எழுதுக. அப்புறம் 3வது கொஷின் தனிநபர் வருமானம் என்றால் என்ன. அப்புறம் வந்து அப்புறம் 7வது உலகங்கள் என்றால் என்ன. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் தான் அதில் வந்து அழகு 1ல் இம்பார்ட்டன்ட். ஸோ அழகு 2ல் பார்த்தீங்க அப்படின்னா உலகமயமாக்கல் வகைகளை எழுதுக. அப்புறம் வந்து நியாயமான வர்த்தகம் என்றால் என்ன. ஓகேங்களா. அந்த கொஷினு. அப்புறம் வந்து உலக வர்த்தக அமைப்பின் முக்கிய நோக்கம் என்ன. ஓகேங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்ன பார்த்துட்டு இருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து அழகு 3ல் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஓவின் படி உணவு பாதுகாப்பை வரையறை. அப்புறம் வந்து பசுமை புரட்சியில் எஃப்சியின் பங்கு என்ன.
சாரிப்பா. அதுக்கப்புறம் வந்து 15வது பசுமை புரட்சியின் விளைவுகள் என்ன? அப்புறம் வந்து ஓகேங்களா. ஸோ அது மட்டும் தான். ஸோ அதில் இம்பார்ட்டன்ட். ஸோ அழகு 3ல் அழகு 4ல் பார்த்தீங்க அப்படின்னா வரி வரையறுக்க 14வது கொஷின். அப்புறம் 19வது அரசுக்கு ஏன் வரி செலுத்த வேண்டும். அப்புறம் வந்து கருப்பு பணம் என்பதன் பொருள் என்ன. வரி ஏய்ப்பதற்கான சில காரணங்களை கூறுக, அந்த ஒரு கொஷின். அது மட்டும் போதும். ஸோ அழகு 5ல் பார்த்தீங்க அப்படின்னா 23வது கொஷின் விவசாயத்துறையில் ஊதியங்கள் என குறைவாக உள்ளன. ஸோ அந்த ஒரு கொஷின் பார்த்தீங்க. அப்புறம் வந்து தொழில்துறை தொகுப்பு என்றால் என்ன. ஸோ அந்த கொஷின். அப்புறம் வந்து 26 தொழில் முனைவர் என்பவர் யாவர். அப்புறம் தொழில் முனைவு என்றால் என்ன. ஸோ மொத்தம் இருக்கக்கூடிய மொத்தம் சப்ஜெக்டும் நம்ம வந்து 2 மார்க் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். இது வெரி 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 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் ஓகேங்களா, சமூக அறிவியலை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த கொஷினை தாண்டி வேறு எந்த கொஷினும் போகாது. ஸோ இன்னும் ஸ்லோ லேர்னர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இதோட இன்னும் இதில் இருக்கக்கூடியது எது மெயின் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நான் வந்து எடுத்து வந்து நான் உங்களுக்கு வந்து நான் வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்ணா. ஸோ கீப் சப்போர்ட்டிங். நீங்கள் சப்போர்ட் பண்ணனால தான் ஸோ நம்ம வந்து மேலும் மேலும் வந்து நம்ம உயரத்துக்கு போக முடியும். ஸோ உங்களுடைய கைகளிலும் உங்களுடைய மனதிலும் தான் இருக்குது என்னுடைய வெற்றி. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, கையில் நீங்கள் எப்படி ஒரு ஓட்டு போடுற மாதிரி போடுவீங்களோ, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஒரு ஓட்டு போடுற மாதிரி நம்மளுக்கு. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஸோ நீங்களும் நம்மளுடைய உயரத்துக்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் அழகும் பார்க்கலாம். அண்ட் தென் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் யுவர் சேனல். இட்ஸ் நாட் மை சேனல், இட்ஸ் யுவர் சேனல். இது உங்களுடைய சேனல், உங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சேனல், உங்களுக்காகவே கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு சேனலாகவும் வந்து இது இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ உங்களுக்கான நிறைய வந்து கைடன்ஸு டிப்ஸு எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு ஓகேங்களா. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பப்ளிக்கில் போய் அட்டென்ட் பண்ணுவீங்க, நல்ல மார்க் வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க. ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டே பை டே வீடியோ கொடுத்துட்டே இருப்போம். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிங்கனாலே நல்ல மார்க்கை வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். நல்ல வந்து ஒரு பர்சன்டேஜில், அதாவது ஒரு மார்க்கோடு நீங்கள் வந்து வெளியே வரலாம் ஓகேங்களா. அதுக்கு கல்வி வள சேனல் இஸ் ஃபுல் சப்போர்ட் டு ஃபார் யூ ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.